ஒன்றை அழுத்தமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், மனதிலே நன்கு தெளிவாக உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னத்தான் ஆபிதுகளாக, வணக்கசாலிகளாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தாலும், குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக கற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீன் தான் உண்மையான தீன் என்று அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக நீங்கள் ஆகாதவரை உள்ளத்திலே வீரம் இருக்காது, தைரியம் இருக்காது. அல்லாஹ் எடுத்து விடுவான். அந்த அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை இல்லை என்றால் இங்கே தொழுது விட்டு செல்வீர்கள், அங்கே ஒரு மாற்றாரை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடுவீர்கள். எங்கே சென்றது தொழுகை? எங்கே சென்றது லா இலாஹ இல்லல்லாஹ்? இது ஒரு உதாரணம். 1000 நிகழ்வுகள் இருக்கின்றன அன்றாட வாழ்க்கையில். நான் முஸ்லிம் என்பதை சொல்வதற்கு உங்களது உள்ளத்திலே பயம் ஏற்பட்டுவிடும். தாவா இல்லை என்றால் அந்த என்னுடைய மார்க்கம் இது, என்னுடைய தீன் இது. இது அறைகளில் வைத்து பூட்டுவதற்கு அல்ல, புத்தகங்களில் வைத்து படித்து முடித்துவிட்டு அந்த புத்தகங்களை அல்மாரியிலே வைப்பதற்குள்ள மார்க்கம் அல்ல, எடுத்துச் சொல்வதற்குள்ள மார்க்கம். நூற்றுக்கணக்கான வசனங்கள் அல்பலார், இந்த மார்க்கம் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய மார்க்கம், இந்த செய்தி மக்களுக்கு போக வேண்டிய செய்தி என்று அல் குர்ஆன் சொல்கிறது. யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் பெரிய முஸ்லிம். என்ன முஸ்லிம்? இஸ்லாமுடைய ஒரு பகுதியை செய்கிறாய், இன்னொரு பகுதியை நீ பாழாக்கி கொண்டிருக்கிறாய். அன்பானவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த ஈமானிய உறுதியை, தௌஃபீக்கை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுர். அல்லாஹ்வுக்கு உதவ நீங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவார். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் என்னால் இந்த மார்க்கம் பரவுவதற்கு, இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு, எடுத்துச் சொல்வதற்கு என்ன செய்ய முடியும்? அதற்காக நீங்க எல்லாரும் உடனே ஒரு தாவா சென்டரை திறக்கணும், எல்லாரும் ஒரு தாவா சென்டர்ல போய் வேலைக்கு சேரணும் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு, உங்களுடைய தொழிலில் இருந்து கொண்டு, உங்களுடைய அன்றாட பயணங்களில் இருந்து கொண்டு நீங்கள் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த அழைப்பை கொண்டு போய் சேர்க்கலாம். சொன்னால் சேர்க்கலாம், சிறு சிறு பிரசுரங்களால் நீங்கள் அவர்களுக்கு சேர்க்கலாம். உங்களது உள்ளத்தில் அந்த கொள்கை, அந்த உறுதி, அந்த நிலைப்பாடு வந்துவிட்டால் போதும், வழிகள் 1000ங்களை அல்லாஹ் திறந்து விடுவான்.